ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது ரெண்டும் நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, பெரிய வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் நம்ம சேர்க்குற எல்லாமே. நாலு சின்ன துண்டு புளி, அஞ்சாறு பல்லு பூண்டு தோலோடய சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். பாருங்க, எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது கூட ஒரு 6-7 மிளகாய், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நான் கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் நமக்கு நிறைய சத்து இருக்குது. அதை நம்ம வேறு எதுலையாவது டிஷ்ஷில் போடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ஒதுக்காமல் அந்த சத்து நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பொடி பண்ணி. இப்போ கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ட்ரையாக ஆகும், அது மாதிரி அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. எப்பயுமே இது முடிக்கிற வரையுமே சிம்மிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கருவேப்பிலை ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. காஞ்ச எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறிக்கலாம். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா வறுத்தாச்சு. நம்ம இப்போ நம்ம நசுக்கணும்னா தூளாக இது மாதிரி நொறுங்கணும். நமக்கு சவுண்டு கூட கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். கிட்ட பெருங்காய கட்டி இருந்தாலுமே அதை ரோஸ்ட் பண்ணும் போதே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வரணும். இதை மறைக்க போகிறோம்ல, நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. எல்லாம் கையில் தொட்டாலே நொறுங்குது அப்படி. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வறுத்திருக்க எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி நம்ம சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். அப்படிலாம் ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணும் போது உருளைக்கிழங்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணும் போது அதில் லைட்டாக அதை தூவி விட்டால் கூட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த உப்பு பெருங்காயெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில்.
இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு மாதிரி இருக்க அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்துடும். நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கனால நல்லா பவுட்ரு மாதிரி வந்துடும். இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை டேரெக்டாக டப்பாவில் போட்டு மூடி வைக்காமல் இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு நமக்கு அதே டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடியை சுடு சாதத்தில் பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரி நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல்லாம் பண்ணும்போது லைட்டாக மேலே தூவி விட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.